ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷத்துல இருப்பீங்க. ஏன்னா நேத்து தளபதி விஜய் அவர்கள் யாருமே எதிர்பாராத நேரத்துல இந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாரோடைய குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னதாகட்டும், அங்க அவங்களுக்கு ஒரு தன்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து நிவாரண நிதியா கொடுத்ததா இருக்கட்டும். அதாவது அரசாங்கமே பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் சொந்த பணத்தை தான் மக்கள் செலவு பண்ணிட்டு இருக்காரு. சோ அது வந்து பெரிய விஷயம். அதுலயும் முக்கியமா காசுலயே கொடுக்காம அவங்களுக்கு கஷ்டமா சொல்லிட்டு பணமா கொடுத்தாகட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவருடைய நல்ல மனசு நமக்கு தெரியுது. சோ எல்லாருமே இங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு வர மாட்டாரு, வீட்டுக்குள்ளே இருப்பாரு. சோ அப்படி இப்படி இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவரு பேசல. அதாவது பாத்தீங்கன்னா செயல காமிச்சிட்டாரு. தான் யாரு அப்படிங்கிறத உண்மையான ஒரு மக்கள் தலைவனா மக்கள் மனசுல நான் யாருங்கிறத நிரூபிச்சிருக்காரு. அதான் பெரிய விஷயம். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி எல்லாம் போன்ல தான் பேசுனாங்க. தளபதி விஜய் களத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு தெரியுது எந்த விஷயத்துக்கு நம்ம களத்துக்கு போகணும், எதுக்கு நம்ம நேரடியா மக்களை போய் சந்திக்கணுங்கிறது அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. சோ இனிமேல் நமக்கு அவர் மேல டவுட் பட வேண்டிய, அதாவது அவர் ஏன் வந்து ஸ்லோவா இருக்கு எதையுமே நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 2 நாட்களாக நானுமே பாத்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு வந்து மனசுல பட்டதான் நான் பேசுவேன். ஏன்னா நான் அப்படிதான். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது எனக்கு கோபம் எதா இருந்தாலும் நான் அப்படியே வெளிக்காட்டுவேன். ஏன்னா நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த உண்மையை தான் எதிர்பார்ப்பீங்க. இந்த பொய்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மதில் மேல் போன மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்து படாம அப்படி பேசுறத யாருமே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ரசிக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது மத்தவங்க ரசிக்கணும் இருக்காண்டி ஒண்ணு பேசக்கூடாது. நம்ம உண்மையா இருக்கணும். நம்மள நேசிக்கக்கூடிய நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்குன்னு நினைப்பேன். சோ என் மனசுல பட்டதான் நான் பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் நேத்து கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா நீங்க எங்களை மாதிரியே பேசுறீங்க, நீங்க இப்போ சொல்ற ஒண்ணும் நாங்க நினைக்கிற மாதிரியே சொல்லி நிறைய பேர் நம்முடைய கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுடைய ஆதரவு தான் நான் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா உண்மையா மனசுல பட்டதை பேசுறதுக்கு அது வந்து ஒரு ஒரு ஊஞ்சுவலா இருக்கு. ஓகேவா? சோ இதனால திரும்ப திரும்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இனிமே தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வரலையானு யாருமே நம்மளை பார்த்து கேட்க முடியாது. அதுக்கு செருப்படிய சாணியில முக்கி செருப்படி அடிச்ச மாதிரி தளபதி விஜய் அவர்கள் நேத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. சோ இன்னைக்கு அதாவது தளபதி விஜய் அவர்கள் நேத்து வந்தது 2 பேர் தூங்காம இருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்ல நேசிக்கக்கூடிய மக்களும் சரி, தளபதி விஜய் அவர்ல எதிர்க்கக்கூடிய மக்களும் சரி, அதாவது நேசிக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே நேத்து நைட்டு ஃபுல்லாவே ஐயோ தளபதி வந்துட்டாரப்பா, நம்ம நினைச்ச மாதிரி வர மாட்டேக்காரு ரொம்ப ஆதங்கப்பட்டு இருந்தோமே, இப்ப வந்துட்டாரு சொல்லி அந்த சந்தோஷத்துல எல்லாரும் அதை பத்தி நியூஸையே பாத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தூக்கத்துல கூட தளபதி விஜய் அவர்ல பத்தி சோ இவங்க எதுக்கு வருவாரு, சோ எப்படி போகும் அந்த அரசியலை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க. எதிரிகளுக்கு ஏன் தூக்கம் வராதுன்னா ஐயா வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு அள்ளு விட்டுருக்கும். ஏன்னா தளபதி விஜய் வருவாருன்னு எவனுமே கனவு நினைச்சிருக்க மாட்டான். அவர் எங்கேயா வரப்போறாரு, அதெல்லாம் வர மாட்டாங்க, வேணா ஒரு கண்ணா அப்படின்னு ஒரு அசால்ட் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப தளபதி விஜய் வந்த உடனே நைட்டு தூக்கம் வராம இப்ப திமுக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல, என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தளபதி விஜய் காத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இவங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடா போறாங்களாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த குறை கேட்டு, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க திமுக தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களை கேன்வாஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை, சென்னை ஆழ்வார்பேட்டையில உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கா போயிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சோ இதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் வீடியோ போடுறதுக்கு முக்கியமா ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு செம்புனைக்கு அந்த செம்புனைக்கு வீடியோ பேசுறது தோரணையும் அது பேசின கருத்துலையும் பார்க்கும்போது திருப்பி சராமரியா அதுக்கு பயிரிட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு. சோ அதனாலதான் இந்த வீடியோ இன்னைக்கு முக்கியமா போட்டேன். அதாவது நேற்று தளபதி விஜய் அவர் களத்துக்கு வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடுகளுக்கு போய் எவ்வளவுக்குள்ள சோ அவரு வந்து ஒரு பப்ளிசிட்டிய, அதாவது நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டம் நினைச்சிருந்தா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு. பின்னதா அவரு அதாவது லைட்டா நியூஸை கசி விட்டா கூட அங்க அவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். ஆனா எதையுமே அவர் வந்து விரும்ப மாட்டாரு. அவர் வந்து இரவு நேரத்துல யாருக்கு தெரியக்கூடாது, யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கூடாது, தனியா போய் பார்க்க போனாரு. சோ அதுதான் தளபதி விஜயோடைய அந்த கம்பெனி சிம்பிளிசிட்டி. சோ இப்போ இந்த செம்மனுக்கு யாரை பத்தி நம்ம பேச போறோம் கேட்டீங்கன்னா, அமீர். அதாவது நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த இவரை பத்தி விமர்சித்தா இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ முருகன் மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்களை போட்டு நடந்தாரு. இதுக்கு முன்னாடி சாத்தாங்கள பிரச்சனை என்ன மாதிரி பொங்கிட்டு வந்த இந்த ஆளு இந்த விஷயத்துக்கு திருப்புவோனா இந்த அஜித்குமாரோடைய அந்த மரணத்துக்கு ஒரு வார்த்தை கூட ஒரு கண்டன பதிவு கூட போடாம அவ்வளவுக்குள்ள இருந்துகிட்டு இப்ப ரொம்ப நன்னூல் மாதிரி தளபதி விஜயவல் அங்க போன விஷயத்த நெறியாளர் நக்கலை கேட்காத இவங்க சொல்றாங்க. சோ இதான் போயிட்டாருல, இப்ப அவர்கிட்ட போய் நீங்க மடக்கி பிடிச்சிருக்க வேண்டியதானே. பத்திரிகைகள் எல்லாரும் வெளியே ஏன் தப்பி கேட்கீங்க, நான் என்ன சொல்ல முடியும், நான் அவருடைய மேனேஜரா என்ன வந்திருக்காருலாப்பா நேத்து போயிருக்காருல, நீங்க அங்க போய் அவருக்கு கொத்த பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டியதானே. அதாவது அவர் என்ன சொல்றாருங்கிறத முழுசா நீங்க கேட்கணும். அதாவது இந்த செம்முனைக்கு அந்த அமீர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த லாக்அப் டெத்துங்கிறதே பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலும் நடக்குங்க, காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில தான் நடக்கும் அந்த ஆட்சியில் சொல்ல முடியாது, காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா அந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பணக்காரங்க செல்வந்தர்கள் அந்த அதிகாரம் படைச்சவங்க பக்கம் தான் நிப்பாங்க, ஏழை மக்கள் பக்கம் எந்த காலம் நிக்க மாட்டாங்க. சோ இது எல்லா பக்கம் தெரியும்.
சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்து மேல நம்ம பதிவு போடுறது எப்படி வந்து கரெக்டா முறையாகும்? அப்படி ஆகக்கூடாதுல்ல. இது வந்து காவல்துறையுடைய அந்த அதிகாரம் அவங்க சொல்லிட்டாங்கிறதுனால அவங்க பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அந்த ஸ்பெஷல் டீம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வழி இப்ப அவங்க தானே மாட்டிக்கிட்டாங்க. சோ அதனால இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரசியல் நோக்கத்தோட இப்போ அந்த அரசாங்கம் அதுக்கு சார்பா நின்னாதான் நம்ம அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, எல்லாமே நடந்துட்டு. இதுல என்னத்த எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, சாத்தாங்குளத்துக்கு நீங்க போராடினீங்களா, அப்படி கேள்வி கேட்டீங்களா, இங்க ஏன் போராடலன்னு. சாத்தாங்குளத்துக்கு அங்க அந்த வழக்கை பதிவு பண்ணல, ஒரு 2 3 நாள் போராட்டம் நடந்துருந்துச்சு. அவரு அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா, அவர் மூச்சு திணறல் அது இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் நம்ம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் பண்ணோம். இங்க அப்படி கிடையாது. அவர்தான் உடனே ஆக்ஷன் எடுத்தாரு, உடனே அவங்க மேல ஆக்ஷன். இதுக்கு மேல என்ன பண்ண நினைக்கிறீங்க? அவருமே போன்ல பாத்தீங்கன்னா சாரிமான்னு சொல்லிட்டாரு. அதாவது முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பண்பை நீங்க பாருங்க. சோ அவ்வளவுக்குள்ள ஆக்ஷன் எடுக்கும் போது நீங்க எப்படி ஒரு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒதுக்கி பிடிச்சி முட்டு கொடுக்குறாரு. சோ அப்ப எனக்கு என்ன கேட்கணும்னு நினைச்சுன்னா, எப்ப ராசா, அதாவது சாத்தாங்குளம் பிரச்சனையும் கொஞ்ச நாள் தள்ளிதான் அந்த கேஸை வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்போ மூச்சு திறல் சொன்னாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா வலிப்பு இறந்துட்டாலும் சொன்னாங்க. ரொம்ப யோக்கியமான ஒண்ணு சொல்லல. அதாவது பேசும்போது ரொம்ப தெளிவா வந்து பேசணும். அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறப்பதில் வந்து பேசக்கூடாது. இந்த அமீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கல்னு சொல்றாங்கன்னா, அதாவது இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றாங்க. எங்க பாதுகாப்பு இல்லாம போச்சு? எல்லாரும் நல்லா தான் இருக்கு, நீங்க உங்க வீட்டுல நல்லா தான் இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா. அதாவது தளபதி விஜய் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு இந்த பாலிகுத்து நடக்கும்போது சொன்னார்ல, அதாவது மெரிக்கல் பட்டி. அதாவது நீங்க என்ன சொல்றாருன்னா அந்த அமீர், அதாவது ஒரு இடத்துல பாதிப்பு நடந்துச்சு, இங்க தவறு வச்சுன்னா அதை நீங்க ஒரு ஆதாரத்தோட கொண்டு வந்து நீங்க நிரூபிச்சு காட்டுங்க, அதுக்கு எதிராக நீங்க பேசுங்க. அதை விட்டு பொத்தா பதிவா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்களும் நல்லா தானே இருக்கோம் அப்படிங்குது. இதான் கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த முட்டாத்தனமா பேசக்கூடாது. அதாவது படம் எடுத்த உடனே 2 படம் எடுத்து ஹிட் பண்ணோம்னா நாம தான் பெரிய அறிவாளி புத்திசாலி மாதிரி பேசக்கூடாது. நான் அந்த அமீர் கேட்கிறேன், ஓ என்னையா பேசிட்டு இருக்க நீ, இல்ல புரியல. அதாவது காலங்காலமா அந்த லாக் அப் நடக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு தனிப்பட்ட அந்த பிரச்சனைகள், தனிப்பட்ட அந்த வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு எப்படி ஒரு அரசு பொறுப்பேற்க முடியும்னா, அதுதான் அரசு எடுத்து நடத்தணும். ஒரு அரசாங்கம் என்ன இருக்கு, அரசாங்கத்துக்கு கீழே உள்ள புரோட்டோகால் படி ஒவ்வொருத்தரும் கீழே உள்ளவங்க சரியா கேள்வி கேட்டு வேலை பார்க்காங்களா அப்படின்னு செக் பண்ணாலே போதும். இங்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்க சரியா வேலை பார்ப்பான். அதை செய்ய திராணி இல்லாத ஒரு ஆட்சியாளர் உட்காந்து ஆளை போய் தான் நாட்டை இவ்வளவு குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. லாக்அப் டெத் எப்படி நடந்துச்சு? அதாவது அவன் மேல இருக்கிற அதிகாரி போன் போட்டு டேரக்டா சொல்றான், அவன் எந்த ஒரு அடிப்படையில எந்த ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி அவங்க மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸே இல்லாம எப்படி வந்து தூக்கி போட்டு விசாரிக்கணும்னா உரி முடிச்சாங்க எப்படி? எஃப்ஐஆர் வழக்கு எழுத்துல எழுதி கொடுத்தாங்களா, இல்லன்னு ஆன்லைன்ல பதிவு பண்ணாங்களா? எந்த அடிப்படையில எந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி அந்த ஆளை அந்த அஜித்குமார் பையனை தூக்கி விசாரிச்சாங்க? அப்போ அங்க புரோட்டோகாலை சரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல. அப்ப அதுக்கு யார் காரணம்? அதுக்கு மேல உள்ள ஒரு அதிகாரி. அப்ப அதுக்கு மேல யாரு? அவனுக்கு அறிவு சொன்னா அந்த அதிகாரி. சோ இப்படி எடுத்தே போனா மேல யார் மட்டுவா? முதலமைச்சர். ஏன்னா ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவர், அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய போலீஸ் அந்த இலாக்கா இப்ப இவர் கட்டுப்பாடு தான் இருக்கு. சோ இன்னொரு இலாக்கால பிரச்சனை அப்படி கேட்டீங்கன்னா அந்த இலாக்காவுத்துறை அமைச்சரை அவர் கேள்வி கேட்கணும். சோ அங்க உள்ளவர் அவங்க கீழே உள்ள ஒரு அதிகாரி கேள்வி, அப்படி முறைப்படி எல்லாருமே கேள்வி கேட்டு சரியா வேலை நடக்கான்னு கவனிச்சாங்கன்னா அடிமட்டத்தில் உள்ள மேல இருக்க நம்ம கவனிச்சிட்டு இருக்கான், நம்ம கரெக்டா முறையா எல்லா ஃபார்மேட்டா கரெக்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. சோ மேல இருக்கவனே எதுவுமே கண்டிக்காம லஞ்சம் ஊழல், எனக்கு ஆட்சி நடந்தா போதும், 5 வருஷம் என்னோட ஆட்சியை காப்பாத்தினா போதும், நீ என்ன பண்ணிக்கோ, எனக்கு விசுவாசமா இரு, என் கட்சியை நான் நடத்தணும், என் ஆட்சியை வந்து எந்த பங்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலே கொள்கையும் கோட்பாடா வச்சுட்டு இருந்தா அப்புறம் எங்க வந்து எல்லா வேலையும் சரியா நடக்கும்? அதாவது நமக்கு மேல ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், நம்மளை கேள்வி வைப்பான் அப்படிங்கிற பயம் இருந்தாதான் இங்க எல்லா வேலையும் சரியா நடக்கும். அதுதான் ஒரு ஆட்சியாளரா ஒருத்தர் சரியா கொடுக்கணும். அந்த இளவு தான் இங்க சரியா நடக்க மாட்டேங்குது. இதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சப்போர்ட் பண்ணியே வரல. அதிமுக அப்படிதான், திமுக அப்படிதான். இந்த 2 திராவிட கட்சிக்குமே சரியான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு அந்த தலைவரால முடியல. அதனாலதான் புதுசா ஒரு மாற்றாவும் நினைக்கிறோம். அதை விட்டுட்டு இங்க பாதுகாப்பு இல்லையா பெண்கள்? என்னையா பேசிட்டு இருக்க? இல்ல கேட்க, உன் வீட்டுல பிள்ளை நல்லா இருக்கா, என் வீட்டுல எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா எல்லா வீட்டுல எல்லாம் பாதுகாப்பா தான் இருப்பாங்க. அதே மீறி இப்ப இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கலாம், அதே மாதிரி சம்பவம் இதுக்கு அடுத்தாப்புல நடக்காம அப்படியே நடந்துட்டே போச்சுன்னா ஒவ்வொரு வீட்டும் ஒரு பாதிப்புகள் வன்முறை அதிகரிச்சுட்டே போகும். அது தடுக்கதான் அந்த அரசாங்கம் இருக்கு. என்ன லூசுத்தனமான பேச்சு! முதல்வர் பாத்தீங்கன்னா சாரிமான்னு சொல்லிட்டாரு, எவ்வளவு பண்பாடா பேசினாரு. என்னத்த சொல்ல, வாயில தான் வந்துட போகுது. அதாவது முதல் முறையாக ஒரு விஷயம் நடக்கும் போது அது தெரியாம நடந்து தவறு நம்மளை மீறி நடக்கும் போது தெரியாம நடந்துச்சுமா மன்னிச்சிடுமா அப்படி சொல்லலாம். அது கூட எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கோம் ஒருத்தரும் சொல்லக்கூடாது அவ்வளவு சீக்கிரத்துல. சரி அப்படியே பட்டாலும் முதல் நடந்தா சொல்லலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது முதல் முறையா இந்த லாக்அப் டெத்துங்கிறது. சோ தொடர்ந்து எத்தனை வந்துட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் சாரிமான்னு சொல்றதுல என்ன வந்துட்டு கேட்கிறேன். உடனே அதோட இப்ப இது கட்டம் நடக்காதுன்னு உங்களால உறுதியளிக்க முடியுமா? அப்போ உங்களால என்ன ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும், என்ன ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னாடி எடுக்கீங்க? பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூரிங் மாதிரி முன்னாடிதான் எதுனா பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சாரிமா கேட்க, அது வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா கேட்கலாமே. இதுக்கு முதலமைச்சர் சாரி கேட்டு பெரிய விஷயமா? இது பெரிய பண்பாடா? அதாவது தப்பு ஒத்துக்கிட்டாரு, ஆக்ஷன் எடுத்துட்டாரு, சாரிமா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும் கேட்காரு. எல்லாம் இப்ப நீங்க வந்து ஒரு வருஷத்துல ஆட்சி மாற்றம் வரப்போகுது, இங்கும் தேர்தல் வரப்போகுது, நீங்க இப்படிதான் நடிப்பீங்க. என்ன ஒரு, அதாவது உண்மையை பேசணும். சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டு கொடுக்கணும், முரட்டு முட்டா.
நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. சோ இந்த மாதிரி செம்பு நிக்கலாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு எரிச்சலா இருக்கு. என்னடா இவங்கெல்லாம் ஒரு திரைப்படத்தை எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா சமூக புரட்சி கருத்துக்களை பூர்த்தி மக்களுக்கு வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமா நாங்க மாத்த போறோம் அப்படின்ட்டு இந்த புரட்சி கருத்து படங்கள்லாம் எடுத்து வராங்கல்ல, அப்பெல்லாம் எனக்கு சரியான கோபம் வரும். நிஜத்திலே நீங்க செம்பு நிக்கல முரட்டு செம்பு அடிச்சிட்டு இருக்க, இல்ல இருந்தாலும் என்ன ஒரு புத்தகத்தனமா கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு தனி மனிதர்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு வன்முறைக்கு எப்படி ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? இப்ப இந்த லாக்அப் டெத்துங்கிறது தனி மனித ஒரு அதிகாரத்தின் பேர்ல அவங்க முடிவெடுத்தது, அரசாங்கம் சொல்லி அவங்க பண்ணல. சோ இதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? சோ அரங்கத்தை குறைக்க கூடாதுல. நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா? அவங்க ஆக்ஷன் எடுக்கல, நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா அவங்களை நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. நடந்ததுக்கு அப்புறம் போயிட்டு சரி சேவம் கட்டுறது, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறது, கவர்மெண்ட் வேலை கொடுக்குறது, வீட்டு மன பட்டா கொடுக்குறது, ஒரு 5 லட்சம் பணம் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தப்பு நடந்த உடனே அதுக்கு அடுத்தப்படி என்ன பண்ணணுங்கிறத அந்த விழிப்புணர்வு வேணும். அதுக்கு தான் ஒரு ஆட்சியாளர்கள் இந்த ஒரு அரசாங்கம் எல்லாமே கட்டமைப்பட்டுருக்குது. அது புரியாம லூஸ் தினம் பேசிட்டு இருக்க. யாருக்குமே சாத்தாங்குளம் இருக்கு, பெரிய விஷயம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 24 இந்த ஆட்சியில. சோ அப்படிங்கும் போது இது நடக்காம இருக்கு என்ன பண்ணணும்? அதுதான் ஒரு விழிப்புணர்வு ஒரு ஆட்சியாளருக்கு அதான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தனி மனிதர் பண்றதுக்கு எப்படி ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்னா அது அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. ஆனா அந்த தனி மனிதர்களுக்கு நடக்கூடாத வன்மை நடக்காத வண்ணம் ஒரு கட்டமைப்பு பண்ணணும். நீங்க இப்படி நடந்தா இதுக்கு இவ்வளவு கூட தண்டனை கிடைக்கும், இது நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த அரசாங்க பதவியில் இருக்கக்கூடாதுங்க. அப்ப எந்த ஒரு அதிகாரத்துக்கும் அடிபணிய கூடாது. நீங்க யாரா இருந்தாலும் நம்முடைய புரோட்டோகால் என்ன அதன்படிதான் தீவிரமா விசாரிச்சு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளணும். இல்லைன்னா தண்டனை அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட நடவடிக்கைகள் ஒரு கரெக்டான முறையில் எல்லாரும் வந்து தங்களுடைய வேலை செய்யணுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணுங்க. ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே. அதான் முதலமைச்சர் அவர் வலியுறுத்தணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காலங்காலமா மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறதே கிடையாது. உங்களுடைய கட்சியை எப்படி பாதுகாக்கணும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் வரணும். அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த லாஸ்டா ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது 5 வருஷம் இருக்கு அப்படின்னா முதல்ல 4 வருஷம் பாத்தீங்கன்னா எதுவும் கண்டு கிடையாது. லாஸ்ட்ல ஒரு வருஷத்துல மக்களுக்கான மாதிரி நாங்களும் வந்து மக்களுக்காக ஓரணியில் தருவோம், நாங்க ஒன்னா போவோம், வீடு வீடா போவோம் அப்படின்னு மக்களை கவர் பண்ற மாதிரி திட்டங்கள் சொல்றது இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எப்பவும் ஒன்போல இருக்கணும். இந்த மக்களுக்கு பாதிப்படையாத வண்ணம் நல்ல நல்ல கருத்துக்களோட எப்படி ஒரு சிஸ்டம் இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சியாளர் சிறந்த முறையில தலைமை பண்புகளுக்கு வந்து ஆட்சி பண்ணும்போது அங்க சட்டம் நல்லா இருக்கும். தனி மனிதன் பண்ற எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் பொறுப்பேற்க முடியாது, நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை குறைக்கணும். அது இனிமேல் நடக்காத வண்ணம் இந்த சட்டத்திற்கு மேற்பார்வை பார்க்கக்கூடிய அரசாங்கத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய தலைமை பண்பு முதலமைச்சருங்கிறவரு பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தணும். ஒரு தனி மனிதன் தவறு பண்ணாம இருக்கணும்னா அவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத அதுக்கு தானே முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. சும்மா உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே போயிட்டு சரி கட்டுறதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்துல சார்ஜ் ஆப் பண்ணி நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நேர பாக்குறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. இது முதல் முறையா நடந்து இந்த லாக்டவுன் முதல் முறையா நடந்தது, அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாரு, இதுக்கு பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அர்த்தம் இருக்கு. காலங்காலமா நடந்துட்டு இருக்கான். அப்ப இவ்வளவு ஆண்டுகளா மாறி மாறி ஆட்சி பண்ணக்கூடிய நீங்க என்ன அதுக்கு உண்டான ஒரு ஃபாலோ பண்றீங்க? இனிமேல் நடக்காதவருக்கு என்ன ஒரு வழிகளை எடுத்துருக்கீங்க? சோ அதுக்குண்டான ஒரு பதில் இந்த ஆளால சொல்ல முடியுமா? என்ன ஒரு முரட்டு முட்டு. அதாவது இந்த அமீருடைய அந்த பயங்கரமான அந்த சமூக புரட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிபி காட்சியில மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். பெரிய இது மாதிரி வந்துருவாரு கருத்து சொல்றதுக்கு. ஏன் அப்பவும் நீ மூடிட்டு இருக்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்தாங்களா? நீ கருத்து சொல்ல வந்து எப்போ? முத நாளே இந்த அமீர்லாம் கருத்து சொல்ல வரல. ஆக்ஷன் காவல்துறை ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீ கருத்து சொல்ல வந்த. சோ அப்ப இன்னைக்கு மட்டும் வந்து பொத்திக்கிட்டு வந்திருக்கனா? சோ இந்த அமீர மாதிரி ஒரு தரங்கட்ட முரட்டு செம்பெல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நேரத்துல பத்தி விஜய் நேர களத்துக்கு போயிட்டாரல, அது தாங்க முடியல, பொத்துக்கிட்டு வந்துட்டாரு உடனே இன்னைக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டார்ல, அவரை போய் நேரம் மடக்கி பிடிச்சு அவரை பத்தி கேள்வி கேட்க வேண்டியதுனா, ஏன் நீங்க வெளியே வர மாட்டீங்க, ஏன் அதை பண்ண மாட்டீங்க? பாத்தீங்கன்னா அந்த வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு படகு போட்டிக்கு லேட்டா வரான். சோ அதை வச்சு ஒரு காமெடியாவது பார்த்தா விஜய், ஏய் அதான் வந்துட்டார்ல, எதுக்கு வரணுமோ அதுக்கு வராரு. புரியுதா? நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் மூடிட்டு இருங்க. சோ 2026 தெரியும், மக்கள் காட்டுவாங்க. மக்கள் யார் பக்கங்கிறத மக்கள் காட்டுவாங்க 2026. சோ அதான் ஒரு சிறந்த ஒரு பதிலடியா இருக்கும். சோ இந்த முரட்டு முட்டெல்லாம் கடைசி வரைக்கும் கொத்தடிமையா அந்த முரட்டு முட்டா புரிஞ்சு கிடக்க வேண்டியதுதான். சோ தளபதி விஜய் அவர்கள் நம்ம மக்களுக்கான தலைவர் அவர் நிரூபிச்சிட்டாரு, மக்களுக்கும் புரிஞ்சிச்சு. 2026 மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இப்பவே தெளிவா இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் தளபதி விஜய் மேல வச்ச ஒரே ஒரு விமர்சனம் கேட்டீங்கன்னா களத்துக்கு வர மாட்டேங்காரு, சுயம் எப்படி இருக்காரு, மக்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு வரலான்ட்டு. இன்னைக்கு வந்துட்டாரு, மக்கள் ஃபுல்லா செம ஹாப்பி. இனிமேல் உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி கதறினாலும் ஒண்ணுமே செல்லுபடி ஆகாது. சோ தளபதி விஜய் 2026 மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு நமக்கு தோணுது. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி கதர்கள்லாம் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். சோ அடுத்த எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலாம். சோ அடுத்த வீடியோல பாக்குறேன். சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.